பொழியா கல்கினாரா அங்கே கல்கினாரா ஆறாம் படித்தலம் ஆனைகட்டும் சாவடி சாவடி எட்டாம் படித்தலம் கொட்டார சாவடி சாவடி பத்தாம் படித்தலம் அவருக்கு பந்தடி மேடைகள் மேடைகள் ஒரு மனிதனுக்கு என்ன நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன செல்வங்கள் வேணுமோ மண்ணால் குறைவில்லை மனையால் தாழ்வில்லை இல்ல பொன்னால் குறைவில்லை பொருளால் தாழ்வில்லை கிடையாது மண்ணும் மனை இருக்கு பொன்னும் பொருள் இருக்கு இருக்கின்றது சொத்து சுகம் இருக்கு ஏகபோக வசதி இருக்கு அவருக்கு ஏராளமா சொத்தும் இருக்கு ஆமையா ஏராளமா சொத்து இருக்கு எக்கச்சக்கமான பணம் இருக்கு ஆமா கெட்டுக்கட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன செல்வங்கள் வேணுமோ அத்தனையும் நிறைந்திருக்கிறது ஆமா ஆனாலும் அந்த 16 செல்வங்களிலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான் அது என்ன செல்வம் அதாவது நிறைய கெட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா கூப்பிடாது ஒருபோதும் கூப்பிடாது சரி கழுத்து நிறைய தங்க ஆபரண பொருள் வாங்கி அணிந்திருக்கிறோம் ஆமா அந்த ஆபரண தங்க பொருள் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா கூப்பிடாது கூப்பிடாது ஆமா ஏக்கர் கணக்குல மண் மனை நிலம் வாங்கி போட்டிருக்கோம் சரி அந்த மண்ணு மனை வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா கூப்பிடாது ஒருபோதும் கூப்பிடாது ஆமையா அம்மா அப்பா என்று வாய் திறந்து பேசக்கூடிய செல்வமே என்னையா மதலை செல்வம் மட்டும்தான் அதேதான் அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனும் நாகக்கன்னியுமாக ஆமையா ஈராறு 12 வருட காலங்களாக ஆமா இருவேர்களுக்கும் ஏந்தும் குழந்தை இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி என்ன சொல்கிறாள் நாகம் என்று சொன்னா நம்ம பூலோகத்திலே பாக்குறோம் பாருங்க அந்த மாதிரி நாகம் கிடையாது எப்படி தலை மட்டும்தான் அவர்களுக்கு மனித தலை கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் ஒரே பாம்பின் ரூபம் அப்படியா இப்பேற்பட்ட தெய்வ அம்சங்களாகவே இருக்கக்கூடிய இருவேர்களுக்கும் சரி 12 வருடங்களாகவே பிள்ளை ஒன்று இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கன்னியாகப்பட்டவள் என்னையா தன் கணவனிடத்திலே என்ன சொல்லுகின்றாள் தெரியுமா என்ன சொல்லுகிறாள் என் கணவராஜமா Bye.
பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்க மாட்டேங்க. மதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்து மக்கள் கூட வரமாட்டார்களே மன்னா. வரமாட்டார்களே மன்னா. பிள்ளை இல்லா வீட்டுல ஏன் பிச்சை வாங்க மாட்டேக்கான் தெரியுமா? என்ன காரணம்? பிள்ளை இல்லா வீட்டுல அண்ணன் வாங்கி சாப்பிட்டா அவனுக்கு அன்னதோஷம் பிடிக்குமா? ஓ, அவருக்கு அன்னதோஷம் பிடிக்குமா? சரி. அதனால பிள்ளை இல்லா வீட்டுல பிச்சைக்காரன் பிச்சை வாங்க மாட்டான். வாங்க மாட்டான், வாங்க மாட்டான். மதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்தார் வரமாட்டார்கள். வரமாட்டார்கள். குழந்தை இல்லைன்னு நம்ம குடும்பத்தார் யாராவது பார்க்க வருவாங்களா? வரமாட்டாங்களோ? நம்ம ஊர் பிள்ளைய பக்கத்துல கட்டி கொடுத்திருந்தா சரி, அந்த ஊருக்கு ஏதோ ஒரு காரியமா போயிருந்தா 5-6 பேர் போயிருக்கோம்னு வைகி. மொத்தமா போயிருக்கோம், வேற வீட்டுக்கு ஒரு காரியமா போயிருக்கோம். அந்த ஊருக்கு வேற ஒரு காரியமா 5-6 பேர் சேர்ந்து போயிருந்தா சரி, ஒரு ஆளு சொல்லும். என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி இந்த பிள்ளை நம்ம ஊர் பிள்ளை இந்த ஊர்ல கட்டி கொடுத்திருக்கு, அந்த சுப்புலட்சுமிய நம்ம போய் ஒரு 8 பார்த்துட்டு வருவோண்டி. அந்த பிள்ளை நம்ம ஊர் பிள்ளை நல்லா பார்த்த இடத்துல கண்டமானிக்கு சத்தம் கொடுக்கும், சிரிச்சமுமா பேசுவா. அதனால ஒரு 8 நம்ம போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு ஒரு ஆளு சொல்லும். அதுல ஒரு ஆளு சொல்லுவாரு. இன்னொரு ஆளு சொல்லும், என்ன சொல்லும்? அவளை போய் என்னத்தை பார்க்க, கட்டி கொடுத்த 5-6 வருஷமாவது இன்னும் அந்த பிள்ளை சும்மா இருக்கு, அத போய் நம்ம என்னத்தை பார்க்க? ஒரு பிள்ளை குட்டி இருந்தாலும் ஒரு பிள்ளை இருக்கா, கொல்லி இருக்கா? ஒரு பிள்ளை குட்டி இருந்ததுன்னா நம்ம என்னமோ ஒரு பண்டத்தை வாங்கிட்டு போகலாம், பார்த்துட்டு வரலாம். ஆச்சி ஐயருமா இருக்காவளோ, அவளை போய் என்னத்தை பார்க்க? நல்லா இருக்க அன்னைக்கு நம்ம போய் பார்த்துக்கிடுவான், அவ்வளவுதானே அப்படின்னு அவங்க புறப்பட்டவங்களும் வீட்டுக்கு வந்துருவாங்க. அடப்பு கிடக்கு, அடப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளை எல்லாம் வீட்டுக்கு பிச்சை கூட வாங்க மாட்டார்கள், குடும்பத்தார் கூட வரமாட்டார்களே மன்னா என்று நாகக்கன்னியாகப்பட்டவன் அழகு புலம்பும் போது பார்த்தார் அந்த நாகராஜன். என்ன சொல்லுகிறார்? அடியே நாகக்கன்னி, நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம். ஆண்டவனார் அருள் இருந்தா நமக்கு 60 வயதுக்கு அப்பாலும் பிள்ளை இருக்கும். இறைவனார் அருள் இருந்தா என்னால் சென்றாலும் நமக்கு ஏந்தும் பிள்ளை இருக்கும்படி. அதனால நீ ஏன் கவலைப்படுத அப்படின்னு ஆச்சி தேச்சி ஆறுதலை சொல்லுகின்றார். கவலைப்பட்டு கட்டிய கனவை என்கிட்ட சொல்லுத. சரி, நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்ல பிள்ளை என்கிட்ட சொல்லி அழுவுத. நான் ஆனா பிறந்த ஆம்பளை, நான் யார்கிட்ட போய் சொல்லட்டும்? எங்க சொல்லுவது? காலையில 5 மணிக்கு டீ கடையில போய் 1க்கு 2 டீயை குடிச்சிட்டு போய் 2 டீ உன் கட்டையில கவலை இருந்தா முதல்ல 2 டீ குடிப்பியா? டீ கடைக்காரர் 1/2 கிளாஸ் தான் போட்டு கொடுக்காரு, கவலையில போய் 2 டீ குடிக்காராம். 2 டீ குடிச்சா தான் குடிச்ச மாதிரி இருக்கு. சரி, 2 டீயை குடிச்சிட்டு சரி பக்கத்துல இருக்க ஆளு கிட்ட எனக்கு பிள்ளை இல்ல, எனக்கு குழந்தைன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா என்ன செய்வான்? என்ன செய்வாங்க? காரி மூஞ்சில துப்பிடுவான். காரி மூஞ்சில துப்புனா கூட பரவாயில்ல தாத்தா, தொடச்சிக்கிட்டு வந்துடலாம். வேற என்ன செய்வான்? 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. 4 பேர் எப்படி பேசுவான்? அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவான்? ஏ கணேசா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடு, நாய கட்ட மாதிரி இருக்காரு, கொஞ்சமாவது கூர் இருக்கா? டீயை மட்டும் 2 டீ குடிச்சிருக்க, ஆனா உனக்கு ஒத்த கூர் இல்லப்பா. என்ன கடையில உட்கார்ந்து பிள்ளை இல்லன்னு கண்ணீரை வடிக்கேடா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? எல்லாம் மூத்தவள கல்யாணம் முடிச்சிருக்க, 5-6 வருஷமாவது அவளுக்கு பிள்ளை இல்ல. சரி, அவளை டைவர்ஸ் பண்ணுடா. அப்படியா? அவ தங்கச்சி இருக்கா பாரு, உன் குழந்தையா? சரி, அந்த பிள்ளை இருக்க அழகுக்கு அப்பா, அவளை கூட்டிக்கிட்டு வாழ, அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாப்போம். ஏலே குடும்பத்தை 2ஆக்க நிக்க நீ. அம்மா 4 பேர் 4 விதமா பேசினா குடும்பம் 2ஆ தான் வரும். குடும்பத்தை சேர்த்தா வைப்பாங்க எல்லாரும். அதானே கேட்டேன், யாருனாலும் குடும்பத்தை பிரிச்சு விட தான் இருப்பாங்க. அப்படி இருப்பதனால அடியே நாகக்கன்னி, இப்ப நான் பிறந்தவ அழுது புலம்பினால் நான் யாரை கண்டு சொல்லுவது? அதானே, அகையினால் நீ அழ வேண்டாம் அம்மா, அஞ்ச வேண்டாமா அப்படின்னு ஆச்சி தேச்சி ஆறுதலை சொல்லுகின்றார். மனக்கவலை தாங்க முடியாத நாகக்கன்னி அவள் என்ன சொல்லுகின்றாள் தெரியுமா? எப்படி? கண்ணே நல்ல புளிய மரம், கண்ணே புளிய மரம், கவிரோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமலே மன்னவ, கவிரோடு என்ன பாருங்க, மன்னவ, கவிரோடு என்ன பாருங்க. கண்ணே நல்ல புளிய மரம், கதிரோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமலே மன்னவ.
இல்லையே. ஏன் மன்னா நாமளுக்கென்று ஒரு குழந்தை இல்லை. நமக்கு என்ன தெரியும்? குழந்தை இல்ல குழந்தை இல்ல அழுவுதா. எனக்கு இப்படிதான் ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆமா, என் பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே இருந்தா. 1 வருஷம் பார்த்தா, 2 வருஷம் பார்த்தா, 3 வருஷம் பார்த்தா, 7 8 10 வருஷம் பார்த்தா. 10 வருஷம் குழந்தை இல்லை. அப்பந்தான் அவன் முடிவு பண்ணான், இனிமே இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு முடிவு பண்ணி பெண்ணா பிறந்த வந்து பூத்து ரெதுவாயிட்டான்னா சரி, அது மலடு கிடையாது. இல்ல மலடுன்னு சொல்லுவதே மத்த விவரம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அப்ப குறை எங்க இருக்குன்னு யாரு கண்டா தெரியாதுல்ல. அப்ப ஒரே ஆள பெண்ணை மட்டுமே குறை சொல்லக்கூடாது. அவன் சொல்லக்கூடாது. அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்படியா? ஆனா நாகராஜ நாகக்கண்ணி அப்படியா? அதாவது ஒரு பெண் வந்து வயதுக்கு வராமல் இருக்கக்கூடிய பெண்ணை தான் மலடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. வயதுக்கு வந்து விட்டா அந்த பெண் மலடு இல்ல கிடையாது. பிள்ளை இல்லாதவங்கள மலடுன்னு சொல்லுவது தவறான வார்த்தை. ஆமையா, இந்த விவரம் தெரியாம தான் நம்ம எல்லாரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல அப்படி குறை பேசுவதை நிறுத்தணும். அடுத்தவங்க மனது புண்படும்படி அளவுக்கு யாரையும் பேசக்கூடாது. அக்கா அழகா கதை கேட்காவோ. அப்படியா? எங்க அக்கா தான் கேட்டு இருக்காவோ. அப்படிதான் கேட்கணும், அப்படிதான் சிரிக்கணும். ஏப்பா இருங்க. அப்ப இந்த நாகராஜனை அழைத்த நாகக்கன்னியாகப்பட்டவள், அதாவது வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அப்படியா? வாய் விட்டு சிரிக்கணும், நல்ல சிரிக்கணும். நான் இப்படிதான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், அண்ணாச்சி நல்ல வாய் விட்டு சிரிங்க, நோய் விட்டு போ அப்படின்னு. அவர் உடனே சொன்னாரு, அண்ணாச்சி நீங்க ஐகிரவுண்ட் ஆஸ்பத்திரிக்கு வாங்க, அங்க ஏகப்பட்டால் நோயில கிடக்காங்க. அதாவது நோய் வந்த ஆளை வந்து சரி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. வராம இருக்கணும்னா நல்ல கலகலன்னு சிரிச்ச முகமா என்னைக்கும் முதல்ல சிரிப்பா சிரிக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். பிறகு ஆமா. அப்ப இந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி வணக்கவலை தாங்க முடியாமல் எங்கன வாராஜ மன்னா, எங்கன வாராஜ மன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாத, மழவையில முச்சத்தில மண்ணலைய மதலை இல்லை, மண்ணலைந்த கையாலை மடிபிடிக்க மைந்தன் இல்லை, நிறகுடத்து கண்ணீரில இந்தளம்ப குழந்தை இல்லை, குறகுடத்து கண்ணீரில தண்ணீரில் கோரி வைக்க குழந்தை இல்லை, கோரி வைக்க குழந்தை இல்லை. மண்ணா கொல்லி வைக்க பிள்ளை, குடம் உடைக்க பாலன், எனக்கு கரை கரைக்கும் தேங்காய், மன்னாவா கையேந்த குழந்தை, வெள்ளரிக்கா தோட்டத்தில் விளையாட கத்தரிக்கா காய்பறிக்க சீனரிக்கா தோட்டத்தில் மன்னவா சேர்ந்திருக்க குழந்தை
பேசுவா. சரி. பிள்ளையை பெற்று எடுத்தாலும் பிள்ளை போட்டு பேசுவா. என் பிள்ளையை பெற்றாலும் பேசுவா. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு ஒரு குறை பேசுவா. என்ன பேசுவா? பொட்ட பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு ஒரு குறை பேசுவா. என்ன குறை பேசுவா? இன்னைக்கு உலகத்துல என்ன 2 ஆம்பளை பிள்ளை 3 ஆம்பளை பிள்ளை இருந்துட்டுனா போதும். சரிதானே. அவ ஏப்பா அந்த அம்மா வரத்தை பாத்தியோ? அது என் கையில பிடிக்க முடியாது. கையில பிடிக்க முடியாது. நான் சிங்கம் பெற்றிருக்கேன். சிங்கம் வச்சிருக்கேன். அவ பொட்ட பிள்ளை வச்சிருக்கா. நான் 4 ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கேன்னு என்கிட்டயே பேசுதா? அவன் நாளைக்கு வந்து உன்னைத்தானே அடிப்பா. வீம்பா பேசுவா. அவன் 4 மாத்த கொண்டு அடிப்பா. என்னது வெஞ்சாமரையை கொண்டு பிறகு மர்மோ வந்து. அதாவது சரி பிள்ளை இல்லைன்னு சொன்னா அவளை மலடிங்கிறா. சரிதானே. பிள்ளைய பத்தி எடுத்தாச்சுன்னா அவளை கிழவிங்கிறா. கிழவின்னு சொல்றா. பெத்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல சேலை கட்டிட்டோம்னு வைக்கி. சரி. புள்ள பத்துட்டாலும் 4 புள்ள பெத்ததுக்கு அப்புறம் என்ன மினுக்கிட்டாலே இதா? என்ன மினுக்குதா? அவ சேலையும் அவ சட்டையும் அவ நடையும் உடையும். சரி. ஐயா அப்பா அவ போட வேண்டியதான் அதானே அப்படின்னு பேசுவா. சரி. அப்ப பிள்ளை இல்லைன்னா மலடி, பிள்ளைய பெற்று எடுத்தா கிழவி. ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையி அதுக்கு சொல்லுவா எப்படி பொன்னடி எத்தவா அப்படிம்பா. அதானே. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்தா கொல்லி எத்தவா அப்படிம்பா சொல்லுவா. அப்போ என்ன வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயகம் இதுதானடின்னு இருக்கான். எந்த ஒரு காரியத்திலையுமே நம்ம வாழ்க்கையில அடுத்தவர்களுக்காக வாழணும்னு ஆசையே படக்கூடாது. அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லிடுவாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க என்ன சொல்லிடுவாங்க, ஊருக்குள்ள நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சு வாழவே கூடாது. சரியான வழியில நம்ம மனதைரியத்தோட நல்ல வழியில நம்ம போய்கிட்டே இருக்கணும். அடுத்தவர்கள் 1000 பேசுவார்கள். அதையெல்லாம் கேட்ட வாழ முடியுமா? ஒரு 10 வருஷம் 11 வருஷம் நல்ல வாழ்க்கை வரும். சரி. அப்படி வாழக்கூடிய நேரத்துல என்னையா ஒருத்தன் வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளை சட்டியை போட்டு அலைஞ்சாமுன்னா அவனை பார்த்து 4 பேர் பேசுவான். எப்படி மாப்பிள என்ன சுப்பிரமணியனுக்கு வந்த வாழ்வை பத்தியா? அதான கேட்டேன். எப்படி கிடந்த மனுஷன் இப்ப எப்படி ஆயிட்டான் பத்தியா? ஆமா வெள்ளையும் சுளையுமா அலையுதான். சரி அப்படிம்பா. சரி. அதே மனுஷன் என்ன கொஞ்சம் கெட்டு நஷ்டப்பட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டாமுன்னா சரிதானே அப்பவும் 4 பேர் பேசுவான். எப்படி என்ன சுப்பிரமணியம் வந்த வரதுக்கு இப்படி வருவான்னு எனக்கு தெரியும். இவனுக்கு தேவதாமடே வந்த வரதுக்கு இவன் இப்படி ஆவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுவாங்க. அப்படின்னு பேசுவான். அப்போ நாகக்கண்ணி அடுத்தவர்கள் 1000 பேசுவார்கள். உனக்கு ஒரு பிள்ளைய ஞாபகம் வந்தா என்ன ஒரு பிள்ளையா நினைச்சுக்க. எனக்கு ஒரு பிள்ளைய ஞாபகம் வந்தா நான் இன்னொரு பிள்ளையா நினைச்சுக்கிறேன். உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தையடி. அடுத்தவர்களே பேசுவதை பத்தி நீ அகுமானப்பட வேண்டாம். ஆண்டவன் அருள் எப்போது நமக்கு இருக்கிறது அன்னைக்கு நமக்கு கிடைத்தா போதும் அப்படின்னு ஆச்சி தேச்சி ஆறுதலை சொல்லுகின்றார். ஆனாலும் நாகக்கண்ணிக்கு மனக்கவலை தாங்க முடியாமல் என் மன்னாதி மன்னா மகுட முடி ராஜ மன்னா இதனால் இதுவரைக்கும் நம்ம பிள்ளை இல்லாம இருந்தோமே. நாளை ஒரு காலம் நம்ம மாண்டு மடிந்து மரணமாகி போயிட்டோம்னு சொன்னா நமக்கு கொல்லி வைக்க பிள்ளை இல்ல குடம் உடைக்க பாலன் இல்லை. வாழ்ந்திருந்து இருவேரும் வைகுண்டம் சேரும் காலம் வந்தால் வழி எழுப்ப நாமளுக்கு பிள்ளை இல்லையே மன்னா. அப்படி மரணமாகி போகும்போது மையான கரையில நமக்கு என்ன போராட்டம் எல்லாம் வரும் தெரியுமா? என்ன போராட்டம்? மன்னாச்சா கரையோ
ஆமையா எனத்தான் போராட்டம் நம்ம இறந்து போனாலும் தீராது மன்னா என் மன்னவா உங்களை தான் காங்கலேன்னு பார்த்தேன் அதானே கேட்டேன் அதாவது மாண்டு மடிந்து நம்ம மரணமாகி போயிட்டோம்னு சொன்னா நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்ததுன்னு சொன்னா சரி தனக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா அவக்குன்னு வந்து உதவும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்ப மையான கரையில கொண்டு நம்மள அடக்கம் பண்ணணும்னு வைங்க தான் பெத்த திருமகன் இருந்தா படக்குன்னு வந்து என்ன செய்யணுமோ காரியத்தை செய்வாங்க நமக்குன்னு ஒரு பிள்ளை இல்லைன்னு வைங்க சொந்த பெரியப்பா பிள்ளையா இருக்கும் எப்பா தம்பி இதுவரைக்கும் உங்க சித்தப்பாவுக்கு பிள்ளை இல்லப்பா சரி உங்களை தாண்டா பிள்ளைக்கு பிள்ளையா நினைச்சு வளர்த்தாரு ஆனாலும் இன்னைக்கு மாண்டு மடிந்து போய் விட்டார் சரி காரியத்தை நீங்க தான் செய்யணும் நீங்க வந்து உங்க கையை வைங்க அப்படின்னா என்ன செய்வான் தெரியுமா நல்ல காசு பணம் கட்டுக்கட்டா நோட்டு இருந்ததுன்னா நாலாவது வீட்டு சொக்காரனா இருப்பான் ஒரு பாட்டிலையும் போட்டு வந்து நான் தாமல கொல்லி வைப்பேன் வழியை விடு அப்படின்னு பின்னால இருந்து அருவாளை உருவான் நாலாவது வீட்டு சொக்காரனா இருப்பான் காசு பணத்துக்காக முன்னால வந்து நிப்பான் அதே காசு பணம் மட்டும் இல்லைன்னு வைங்க சொந்த பெரியப்பா மகனாவே இருக்கட்டுமே எப்ப வா அப்படின்னு சொல்லுவான் போங்கடா போலத்தவங்களா நான் எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கல அவனே கெட்டின வீட்டுக்கு வெளியே அடிக்காம போயிட்டான் இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன் சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்குங்கய்யா சவத்தை அப்படின்னு பேசுவான் அதான் மன்னா பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்லி இருக்காங்க பணத்துக்கு தான் மதிப்பை தவிர இன்றைய உலகத்துல குணத்துக்கு மதிப்பே கிடையாது அதனால காசு பணம் இருந்தா தான் பார்க்கிறவங்க நம்மள மதிப்பார்கள் மன்னா பிள்ளை இல்லாம மாண்டு போனா நமக்கும் அதே கதி தானே அப்படி என்று நாகக்கண்ணி கண்ணீரை வடிக்கும் போது அந்த நாகராஜன் சொல்லுகின்றார் கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே கணவன் நானும் சொல்லுகிறேன் கவலைப்படாதே கணவன் நானும் சொல்லுகிறேன் கவலைப்படாதே சொல்லுவார்கள் நாமளை போன்ற திக்கச்சவர்களுக்கு இந்த வைரவ சுவாமி தான் துணை. பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு ஓயாம அழுதுகிட்டு இருக்கிய வீடான வீட்டுல பிள்ளை பிள்ளைன்னு அழகாம பொம்பளை பிள்ளை இல்ல பெச்சு எடுத்த அன்னைக்கே அதை தொல்லைன்னு இருக்காங்க. எதற்காக தொல்லை? ஒரு பிள்ளை இல்லைன்னு வைங்களேன், சரி சாயங்கால நேரமோ இல்ல விடியற்கால நேரமோ பால்காரர்கிட்ட 1/2 லிட்டர் பாலை வாங்கணுமா நல்ல அடுப்புல வச்சு சுண்ட காய்ச்சோமா 1/2 லிட்டர் பாலை 1/4 லிட்டர் வத்த வச்சு குடிச்சு 2 ஹார்லிக்ஸ் பாக்கெட் வாங்கி போட்டு ஹார்லிக்ஸ் இல்லன்னா பூஸ்ட் 2 ஹார்லிக்ஸ் போட்டு ஆத்தி குடிச்சா எப்படி இருக்கும் டேஸ்ட்? அம்மா பரவு போட்டு அதே 4 பிள்ளை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதே 4 பிள்ளை இருந்ததுன்னு வையே 1/2 லிட்டர் பாலை வாங்கி அதுக்கு கூட 1/2 லிட்டர் தண்ணியை ஊத்தி அடேங்கப்பா பால் இருக்கு அழகே கெடுத்துரும். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தண்ணியை ஊத்தி அந்த அம்மா அடுப்புல வைப்பா. அடுப்புல வச்சு தேயிலை அள்ளி போட்டு சீனியவும் போட்டு டீயை இறக்கி வச்சிருப்பா. இறக்கி வச்சு ஒரு பிள்ளைக்கு தாளாவுல தனியா ஆற வச்சிருப்பா. ஒரு பிள்ளைக்கு டம்ளர்ல தனியா ஆற வச்சிருப்பா. ஒரு பிள்ளை பால் டப்பாவில தான் குடிப்பேன் அப்படிம்பா. ஒரு பையன் பைப்பு போட்டிருந்தா தான் குடிப்பேன் அப்படிம்பா. ஒரு பிள்ளை எனக்கு ஆற வச்சா தான் குடிப்பேன் அப்படிம்பா. சில பேருக்கு பிஸ்கட் இல்லாம உள்ள போவாது. ஆமா சில பிள்ளை அந்த மில்கி பார் தான் வேணும்பா.
அதானம்மா கரவே இப்படி ஒண்ணுனா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒண்ணு சொல்லி இந்த அம்மாவை ஆற வச்சு கொடுத்துருவா ஆமா இவ ஆற வச்சு கொடுத்துட்டு கடைசி நேரத்துல ஒரு அரை கிளாஸ் கிடைக்கும் ஆமா அந்த அரை கிளாஸை ஆத்தி குடிப்போம்னு ஒரு மடுக்கு குடிச்சிருப்பா குடிப்பா ஒருவன் சொல்லுவான் என்ன ஏம்மா என்ன எனக்கு ஒண்ணுக்கு வர மாதிரியே இருக்கு அப்படி ஒரு பையன் சொல்லுவான் ஆமா அவ டவுசர் கட்டி விடுவா ஒருத்தன் சொல்லுவான் சரி எனக்கு ஆய் வருது அப்படிம்பா காரை டீ குடிச்சோனே ஆய் வரும் ஒரு பிள்ளை சொல்லவே மாட்டான் அவன் மட்டும் ஆய் இருந்துருவான் உட்கார்ந்துருவான் அப்ப பிள்ளையால எவ்வளவு சொல்ல இருக்கு பாத்தீங்களா ஒரு பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா அவன் மறுபடியும் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்பதான் சரி மறுபடியும் குடிப்பமேனு குடிப்பா சரி குடிச்சு முடிச்சு பின்னால வந்து கழுத்துல கிடந்து தொத்திக்கிட்டு நிப்பான் காலை தொங்கிட்டு கிடப்பான் அவன் கழுத்தை பிடிச்சு தொத்துவான் பாரு அம்மாவுக்கு வரும் கோவம் உள்ள ஒரு காப்பி குடிக்க விடுதா நச்சுன்னு கீழே அடிச்சு உட்கார வச்சிருக்கா ஆமா அப்ப பிள்ளையால எவ்வளவு தொல்லை இருக்கு பிள்ளையால எவ்வளவு தொல்லை இருக்கு பாத்தீங்களா பிள்ளை இல்லன்னா அழகா நல்ல ராஜா சாப்பிடலாம் ஆமா 1000 தான் இருந்தாலும் சரி 2 பிள்ளை வேணும் கண்டிப்பா பிள்ளை வேணும் அப்படியா ஆமா சரி ஒண்ணுக்கு 2 ஓத்திரியத்துக்கு 3 2 பிள்ளை ஆமா அப்ப நம்ம சொல்லுறோம் பிள்ளை இல்ல தொல்லைன்னு தான் சொல்லுகிறோம் இருந்தாலும் பிள்ளை இல்லாத கவலையே பெருங்கவலை தான் அப்ப பெருங்கவலை அப்ப நாகராஜனும் நாகக்கண்ணையும் என்னையா இனியும் நாமளுக்கு ஏந்தும் குழந்தை இல்லாமல் இருந்தோமே ஆனால் என்னால் சென்றாலும் நம்மளுக்கு நீ பிள்ளை இருக்காது இறைவனாகிய சிவபெருமானை எண்ணி அல்லும் பகலும் 60 நாளிகையுமாக நாமல் தவம் இருக்க வேண்டும் என்று நாகலோக பட்டணத்திலே வந்து அவர்கள் எப்படி தவம் இருந்தார்கள் தெரியுமா எப்படி சாந்தி கொண்டு மெல்ல தரை ஆலக்குளியமைத்த 1000 முலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்து கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் 2 பேர்களும் தலைகீழாகவே நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார் அல்லவா அப்படி ஊசி தவங்களை செய்து வருகின்ற போது ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல இல்ல ஒரு வாரம் அல்ல 2 வாரம் அல்ல அதுவும் இல்லை 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்தார்கள் ஒவ்வொரு வருடமும் இறைவனை எதிர்பார்த்திருந்தார் சிவபெருமான் வரவே இல்லை அந்த ஆண்டவன் வராமல் இருந்த போது இறைவனை எண்ணி அழுது புலம்புகின்றார்கள் எப்படி ஐயா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா Sambho Shankara
படியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர பாலன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர இந்த பாலன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர சம்போ சங்கர என்னை பாராமல் இருப்பதே சம்போ சங்கர கைலாசமே நடுங்கும் அளவுக்கு தவம் இருப்பது யாராக இருக்கும்? நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போல கடவுள் சிவன் கலி உலகம் எல்லாம் படி இழக்கவே பயணம் வைக்கின்றார். அப்படி பயணம் வைக்கும் போது பார்வதா தேவி சும்மா இருக்காளா? இருக்க மாட்டாள. இந்த ஆண்டவே நித்தமும் படி இழக்க போறார். இவர் படி இழக்க போனா பார்வதினா ஒத்தையில தானே உட்கார்ந்து இருக்கிறேன். இவரோடு சென்று இந்த இறைவனார் படி இழப்பை இன்றைக்கு நாமல் பரிசோதனை பார்க்க வேண்டும் என்ற ஆதிசக்தி ஆண்டவனை அழைத்து சாமி ஆண்டவனே பகவான் ஆண்டவனே பகவான் நீங்க இந்த உலகத்தில் அமுதலக்க போகும்போது நான் உங்களோட முடியல எவனும் பார்க்க வேணும் பகவானோட முடியல பார்வதியும் பார்க்க வேணும். அடியே பார்வதி என்னைக்குமே ஆண்டவே நான் தானே படி இழக்க போவேன். ஆமா நீங்க தான் போவீங்க. இன்னைக்கு என்னோடு நீ வருகிறேன் என்று சொன்னா என்னம்மா அர்த்தம்? இல்ல நான் உங்க கூட படி இழப்பை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லுவேன். நான் உலகத்திற்கு உன்னை அழைத்து செல்வதிலே ஒரு குறையும் அல்ல. அப்படியே கூட்டி போங்க. இந்த உலகத்தை நான் ஒரு விதமாக படைத்திருக்கிறேன் அம்மா. ஆமா. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் நான் பல விதமாகவே படைத்து உள்ளேன். அப்படியே ஒருவரை கூனாக படைத்திருப்பேன். சரி. இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். சரிதான். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. ஆமாய்யா. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஆமா. ஒரு ஆளுக்கு என்ன இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. ஆமா. அவர்களுக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டை எத்தனையோ அந்த காலம் வந்து என்ன கோட்டை கணக்கு தான் சொல்லுவாங்க. அப்படியா? ஒரு கோட்டைனா 21. ஏ அப்பா. கா கோட்டை, அரை கோட்டை, சரி, முக்கா கோட்டை, முழு கோட்டி. யாருக்கு முழு கோட்டி? முழு கோட்டைன்னு. அந்த காலம் வந்து பைத்தியாரப்பே காலம். உங்க மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது. பைத்தியாரப்பே காலமா? உங்க கூட சேர்ந்தா முழு கோட்டி என்ன? முக்கில இருக்க கோட்டியும் வந்துரும். ஆமா. அதனால அந்த காலம் இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது. சரி. கட்டுப்பாடு கிடையாது. இல்ல. அதனால ஆண்டவன் கொடுக்காமட்டு 22 பிள்ளை 25 பிள்ளை வரைக்கும் பார்த்திருக்காங்க. சரி.
அந்த காலம் அப்படியா இருக்கு. அவ ஏன் 21 பெண் குழந்தை பெச்சு எடுத்தா தெரியுமா? இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா? இதற்கு அடுத்த ஆம்பளை பிள்ளை இருக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து தான் 21 பெண் குழந்தை வரைக்கும் பெச்சு எடுத்தாளாம். இல்ல அவ இருக்காளான்னு கேட்டேன். அந்த அம்மா ரொம்ப நல்லா இருக்கா, நீயே வருத்தப்படுத? இல்ல 21 குழந்தை பிறந்திருக்கீங்க. இறைவன் கொடுத்த வரம் அப்படி. ஆமா அந்த காலத்துல பெரியாச்சி சிரிக்காவ பாரு. அப்படியா? வேற இவ்வளவு குழந்தை அந்த காலத்துல 10 பிள்ளை பெத்தாலும் பக்கத்து வீட்டுக்கு தெரியாதான். சரிதானே? அரவம் இல்லாம பெத்து எடுத்துருவாளாம். சரி. 5 பிள்ளை பெத்தாலும் அடுத்த வீட்டுக்கு தெரியாதான். சரி. அரவம் இல்லாம பெத்து எடுப்பா. அந்த அளவுக்கு அழகா பிள்ளைய பெச்சு எடுத்திருக்காங்க. என் வீட்டுக்காரர் 8 பிள்ளை பெத்தா, எனக்கே தெரியாது. வேற யாருக்கு தெரியும்? நான் வேலைக்கு அவளை அரவம் இல்லாம பெத்து எடுத்தான்னு சொல்ல வந்தேன். அப்படியா? சரி. அந்த காலம் அப்படி பழக்கணும் அப்படி சொன்னது நாங்க என்ன நினைக்கட்டும். பிறகு நான் வேலைக்கு போடுவேன், அவன் வீட்டை குழந்தை பெத்து எடுப்பா. அப்படி இருப்பதனால இந்த ஆண்டவே சிவபெருமான் உலகத்தை ஒவ்வொரு விதமாக படைத்திருப்பேன் பார்வதி. இப்ப